எந்த மொழி நடிகராக இருந்தாலுமே சரி, முன்னணி நடிகர் அப்படின்னாலே அவருடைய படம் வருடா வருடம் ரிலீஸ் ஆக வேண்டும் அப்படின்னு தான் ரசிகர்கள் ஆசைப்படுவாங்க. ரசிகர்களுடைய ஆசைக்கேற்ப பிரபலங்களுமே படங்கள்ல கமிட் ஆகி நடித்த வண்ணம் உண்டு. ஆனால் தமிழ் சினிமாவில் முன்னணி மாஸ் நடிகராக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசிக்கும் நடிகராக இருக்கும் விஜய் சார் இனி சுத்தமாக நடிக்கவே போவதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பது சினிமா ரசிகர்களுக்கே ஒரு மிகப்பெரிய வருத்தமான செய்தியாக அமைஞ்சிருக்கு. இந்த களத்தை தாண்டி ஒரு பெரிய களம் தான் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கார் அப்படின்றது கொஞ்சம் ஆறுதலாகவுமே இருந்துட்டு இருக்கு. நம்ம விஜய் சாருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் திரைப்படம் 2026 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாவதாக இருக்கு. சோ படத்துடைய 3வது கட்ட படப்பிடிப்பு வெளியூர்ல நடந்து வருவதாக செய்திகளுமே வெளியாச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த படத்துடைய பிசினஸ் பற்றிய முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது தளபதி படங்கள் அப்படின்னாலே அவருடைய படத்திற்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கும். அதிலும் பாலிவுட்ல சொல்லவா வேண்டும். அந்த அளவிற்கு தளபதி விஜய் அவர்களுடைய படங்களை அங்கேயுமே ரசிகர்கள் கொண்டாடி தீர்ப்பாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது ஜனநாயகன் திரைப்படத்துடைய ரிலீஸ் உரிமையை அங்க உள்ள பிரபல நிறுவனம் ஒன்று வாங்கியிருக்காங்களாம். சோ அங்க இருக்கிற பாலிவுட் நடிகர்களுக்கு இணையாக இந்த படம் வியாபாரமாகி உள்ளது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.